நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாட்களில் நம்ம நாகமான் சரித்திரத்தில் உள்ள கேரக்டர்ஸை குறித்து ஆவிக்குரியவர்களை மாம்சத்துக்குரியவர்களை நம்ம பிரித்து பார்த்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் மூன்றாவது பகுதியாக, ஒரு முதல் பகுதியாக நாகமானையும் சிறு பெண்ணையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். இரண்டாவது பகுதியாக இஸ்ரவேலின் ராஜாவையும் தேவனுடைய மனுஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த மூன்றாவது பகுதி அதே 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 13வது வசனம் வரை, 9வது வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். வசனம் 9. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா தேவனிடத்தில் ஆள் அனுப்பி அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பார்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அவர் உம்மோடே சொல்லும்போது ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இந்த பகுதியில் நாகமான் ஒரு கோபக்காரனாகிய, முன்கோபம் வரக்கூடிய ஆத்திரக்காரனாகிய நாகமான குறித்தும் அவனுடைய எளிய ஊழியக்காரனாகிய நிதானமாய் சிந்தித்து செயல்படக்கூடிய ஊழியக்காரனை குறித்தும் நம்ம இந்த பகுதியில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஒருவேளை அந்த சிறு பெண் நாகமான வழி நடத்தின போது தன்னுடைய வியாதி எப்படியாவது சுகமாகாதா அப்படின்னு எதிர்பார்த்திருந்த மனிதன் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு ராஜாவிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு தேவனுடைய மனுஷனை தேடி வந்தார். இங்கே வந்து இஸ்ரவேல் ராஜா கிட்ட கொடுத்தாரு. அந்த இஸ்ரவேல் ராஜா கலங்கி போன போது தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணார்னா, அதை கலங்கி போனதை கேள்விப்பட்டு என்கிட்ட அவரை அனுப்பு, நான் அவருக்கு தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறேன்னு சொல்லி தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொல்லிவிட்டார் அப்படிங்கிறத பார்க்கும்.
ஒரு குழப்பத்தில் வாழ்க்கையில் சலிச்சு போயிருந்த பராக்கிரமசாலியை வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போய் இருந்து காணப்பட்ட சிறுபெண் தேவனுக்கு நேராக வழி நடத்தினார் அப்படிங்கிறத நம்ம முதலாவது பகுதியில் பார்த்தோம். ஆவிக்குரிய ஒரு பெண், மாம்சத்துக்குரிய ஒரு நாகமான தேவனுக்கு நேராக வழி நடத்தினதை. அதே நேரத்தில் மாம்ச பிரகாரமான ஒரு ராஜா, மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்த மாம்சத்துக்குரியவனாக ஜீவிக்கிற ஒரு ராஜா ஒரு பிரச்சனையை எதிர்கொண்ட போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு நின்ன போது தேவனுடைய மனுஷனாகிய எலிசா அந்த என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏங்கிட்ட வர சொல்லுன்னு சொல்லி தைரியமாக எதிர்கொள்கிற ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக காணப்பட்டாருங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த மூன்றாவது பகுதியில் நம்ம பார்த்தோம்னா எலிசா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவேல் ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாகமான எலிசா தீர்க்கதரிசியோட வீட்டுக்கு அனுப்புகிறாரு. இந்த எலிசா தீர்க்கதரிசி நாகமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எலிசா தீர்க்கதரிசியோட வீட்டுக்கு தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து வாசற்படியில் நின்றான் அப்படின்னு இருக்கு. அப்போ இவனுக்குள்ள நம்ம ஒரு பராக்கிரமசாலி, நம்ம இந்த தேசம் நம்முடைய ஆளுகைக்கு கீழே இருக்குது, தான் ஒரு அதிகாரி, தான் ஒரு படைத்தளபதி, தான் ஒரு பெரிய மனுஷன், நான் ஒரு எண்ணிக்கையுள்ளவன்கிற அந்த உலக பிரகாரமான மேன்மை அவன் எண்ணத்தில் இருந்ததுனால தான் வந்து நிற்கவும் தேவனுடைய மனுஷன் ஓடி வருவான், தன்னை வரவேற்று கூட்டிட்டு போவான்னு சொல்லிடலாம் அவனுக்குள்ள நினைச்சிருந்தான். கூட்டிட்டு போய் தனக்கு சகல கனத்தையும் மரியாதையும் கொடுத்து தன்னை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி தனக்கு சுகத்தை எப்படி பெற்று தருவான், அப்படி ஏதோ ஒரு விதத்தில் பெற்று தருவான்னு சொல்லி அவன் பெரிய கற்பனைகள் பண்ணி வச்சிருந்தான். ஆனால் இங்கே வந்தோடனே எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா தேவனுடைய வார்த்தையாக அவள் வாசற்படியில் ரதத்தில் இருக்கவனுக்கு இவர் உள்ளே இருந்து தேவ சமூகத்தில் இருந்தே என்ன செய்கிறார், தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு நீ போய் அந்த மனுஷனை யோர்தானில் போய் ஸ்நானம் பண்ண சொல்லு, 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். தேவனுடைய வார்த்தையை அதுக்கு முன்னால் அவர் கேட்டார், வாரது கேள்விப்பட்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டார். இப்போ அவர் என்ன தேவைக்காக வந்திருக்காரோ அந்த தேவைக்குள்ள தீர்வை அவர் என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டாரு. அவர் எதை எதிர்பார்த்து வந்தாரோ, உனக்கு சுகம் வேணும்னு நீ எதிர்பார்த்து என் வாசலுக்கு வந்த, உனக்கு சுகத்துக்குரிய வழியை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே டீல் ஆகிடுச்சு. ஆனால் இந்த நாகமானுக்கு என்ன வந்துட்டு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னன்னா அவன் ஒன்று நினச்சிருந்தான், இங்கே நடந்தது வேற ஒன்று, அவ்வளவுதான். அவன் எதிர்பார்த்த காரியம் நடந்தது உண்மை, அவனுக்கு சுகம் வேணும்னு நினச்சா அந்த சுகத்துக்குரிய மருந்து அவர் சொல்லிட்டாரு. 2 பேருமே செஞ்சது சரி. ஆனால் இந்த இடத்துல இவன் நினச்சது ஒன்று, ஆனால் இவன் நடந்தது ஒன்று, எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் அது நடந்தது ஒன்றுங்கிறத இந்த நாகமானால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்போ கடும் கோபம் கொண்டுன்னு போட்டிருக்கு. கோபம் மட்டும் இல்லை, கடும் கோபம் உள்ள அவன் நினச்சிட்டா இந்த தேவனுடைய மனுஷன் நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டான், இந்த தேவனுடைய மனுஷன் நம்மளை மதிக்கலை அப்படின்னு சொல்லி பல விதமாக நினச்சிக்கிட்டு அவன் என்ன செய்கிறான், கடுங்கு கொண்டு புறப்பட்டு போய் வெளியே வந்த பொருள் அந்த இடத்துலேருந்து வேகமாக என்ன செஞ்சுருப்பான், தன்னுடைய ரதத்தை ஓட்டிக்கிட்டு ஊருக்கு வெளியே வந்து தான் ஊருக்கு போகிற இடத்துல நின்றுக்கிட்டு ஒருவேளை இந்த நாட்டுக்கு நான் வந்ததே தப்பு, இந்த தேசத்துக்கு நான் தேடி வந்ததே தப்புன்னு தன்னையே அவன் நொந்திருப்பான். நொந்துக்கிட்டு நான் வரப்போய் தான் இவன் என்னை மதிக்கலை, இந்த ஒரு சின்ன வீட்டில் ஒரு குடிசை வீட்டில் இருக்க மாதிரி இருக்கிற இந்த மனுஷன் என்ன இப்படி ஒரு வந்து கூட பார்க்காம பதில சொல்லி விட்டுட்டான் இன்னொருத்தன்ட்ட, அப்போனா என்ன தன்னை மதிக்கலைங்கிற ஒரு எண்ணம் தான் அவன் மனசுல இருந்து. அவன் வந்து வெளியே வந்து அவர் அதைத்தான் சொல்ல, அவன் வெளியே வந்து நின்று, அவன் வெளியே வந்து என் பக்கத்தில் வந்து என்னை தொட்டு ஜெபம் பண்ணி எனக்கு கொணந்தருவான்னு நான் நினச்சேன். ஆனால் இவன் இவ்வளோ தூரம் இப்படி ஒரு பதில சொல்லிட்டான். ஒரு ஆற்றுல போய் நீ எங்கள் ஊர் ஆற்றுல போய் குளிச்சுட்டு போ, நீ சுத்தமாவ அப்படின்னு சொன்னது அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அப்போ சொன்னது யாருங்கிறத அவர் யோசிக்கலை, நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோங்கிறத யோசிக்காமல், ஆனால் தான் ஒரு குஷ்டரோகிங்கிறதையே அந்த நேரத்தில் மறந்துட்டு, தான் ஒரு குஷ்டரோகி சுகமளிக்க வந்து நம்ம சுகம் பெற வந்திருக்கோங்கிறத மறந்துட்டு, தான் ஒரு பராக்கிரமசாலி, தான் ஒரு படைத்தளபதி, தனக்குரிய மதிப்பும் மரியாதையும் இந்த இடத்துல தனக்கு தடப்படலை அப்படிங்கிறத தான் அவன் நினச்சான். அப்படி நினச்சதுனால இந்த ஆற்றுல என்ன, எங்கள் ஊர் ஆற்று தண்ணி இதை விட நல்ல தண்ணி, அந்த தண்ணியில் போய் நான் குளிச்சுக்கிடுவேன், இந்த தண்ணியில் தான் நான் குளிக்கணுமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், அந்த தண்ணியை விட அந்த தண்ணி பெரிய தண்ணி அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், போயிட்டார். அப்படி போனதுனால அவர் திரும்பி உக்கிரத்தோடு போனான்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. என்று உக்கிரத்தோடு திரும்பி
போனான் அப்படின்னு சொல்லி. நாமும் கூட பல நேரங்களில் ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த காரியம், எதிர்பார்த்த ஆசீர்வாதம், ஒரு பிரச்சனைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம்ம முன்னாலே தான் வச்சுருப்பார். எப்படி ஆகார் தண்ணியில்னு தவிக்கும்போது நீரற்ற அவள் பக்கத்திலே இருந்ததோ, அதே போல் நிறைய நேரங்களில் ஆசீர்வாதம், நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், தீர்வு, நம்முடைய பிரச்சனைக்குரிய தீர்வு நம்ம பக்கத்திலே ஆண்டவர் வச்சுருப்பார். யாரோ ஒருத்தர் மூலமாக சொல்லும்போது அநேக நேரம் இப்படிப்பட்ட ஈகோவுக்கு நம்ம இடம் கொடுத்து, இப்படிப்பட்ட நம்ம குறித்த மேட்டிமையான சிந்தைக்கு நம்ம இடம் கொடுத்து, நமக்கு எது தேவையோ அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை நம்ம முக்கியப்படுத்தி தேவையான ஆசீர்வாதத்தை, தேவையான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளாதவர்களாக நிறைய நேரம் இப்போ தீர்வு நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அதை அசட்டை பண்ணி, அதை அலட்சியம் பண்ணி, அதை பெற்றுக்கொள்ளாதவர்களாக அறியாமையினால் நம்ம சங்காரமாகிக்கிட்டு இருக்கோம். அதே போல் தான் இந்த நாட்களில் நாம் கொஞ்சம் தியானித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த எலிசா தீர்க்கதரிசியை போல் எத்தனையோ தேவ ஊழியக்காரரை, எளிய ஜனங்களை என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னு சொன்னால், சில நேரங்களில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் சிலரை என் கண்ணு முன்னால் காட்டுவாங்க. அவங்கக்கிட்ட போய் ஜெபிக்கவா அப்படி கூட நம்ம யோசிப்போம். அவங்கக்கிட்ட போய் பேசவா அப்படின்னு அவங்க நம்மளை பெரியவங்களாக நினச்சி கூட வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட போய் இறங்கி எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு எத்தனையோ நேரம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இப்போ முன்னால் ஒருத்தருங்க வராங்க, இவங்கக்கிட்ட போய் நீ ஜெபம் பண்ண சொல்லு, வேறு எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணி எத்தனையோ நேரம் நான் விடுதலையை பெற்றுக்கொண்டிருக்கேன். உலகத்தோட பார்வைக்கு அவங்கள பார்க்க நமக்கு அற்பமாக தெரியும். ஆனால் ஆண்டருடைய பார்வையில் அவங்க விலையேற பெற்றவங்க, ஆண்டோட உண்மையாக தேடுற, மெய்யான தாழ்மையோடு தேடுற பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உலக பிரகாரமான மேன்மை, அந்தஸ்து, கௌரவம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க மூலம் கூட நமக்கு ஆண்டவர் தீர்வை வச்சிருப்பாரு. அவங்க வாயில் இப்போ இந்த சரியான தீர்வை தான் எலிசா தீர்க்கதரிசி சொன்னார். நீ யோர்தானில் போய் 7 தினம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது சுத்தமாவாயின்னு. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள அவரால் முடியலை. யோர்தானில் போய் முங்கதுக்கு எங்கள் ஊரில் இருக்க ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி திரும்பி போனான். நாமும் கூட நிறைய நேரம் இதை பார்க்கல அது நல்லது, இதை இதை நான் ஏன் செய்யணும், இதை விட அது மேன்மையானது, இதை பார்க்கல எங்கள் குடும்பம் பெருசு, அந்த குடும்பம் பெருசு, அது பெருசு அப்படின்னு நம்ம கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா, பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா காணப்படுதோம். ஒருவேளை யோர்தானை விட ஆப்னாவும் பார்வரும் பார்வைக்கு நல்லதும் புசிப்புக்கு இன்பமாக இருந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் விலக்கி வைக்கப்பட்ட விருட்சமாக கூட இருக்கலாம். அந்த விலக்கி வைக்கப்பட்ட விருட்சம் பார்வைக்கு இன்பமாக இருந்தது, பார்வைக்கு நல்லதாக இருந்தது, புசிப்புக்கு இன்பமாக இருந்தது. ஆனால் அந்த காரியம் அவங்கள ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியே துரத்தி பாவத்துக்குள்ளே மாற்றிட்டு. ஆனால் இந்த யோர்தான் ஒருவேளை அது பார்வைக்கு, நம்மோட பார்வைக்கு அற்பமாக காணப்படலாம். இன்னொருத்தர் கூறக்கூடிய தேவனிடத்துலேருந்து வரக்கூடிய ஆலோசனை சில நேரம் நம்ம புத்திக்கு எட்டாததாக இருக்கலாம், அறியாததாக இருக்கலாம். அது நமக்கு அற்பமானதா, கொஞ்சமானதா, குறைவானதா, இதை போய் யார் செய்வான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தின் பார்வைக்கு அது பைத்தியமாக கூட காணப்படலாம். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம ஆவிக்குரிய சிந்தையோடு சீர்தூக்கி பார்க்க வேணும். அப்படி அவன் மாம்சத்தை பிரகாரமான சிந்தைக்கு, நான் யாரு, நான் ஒரு படைத்தலைவன், என்ன அவன் அவமதிச்சிட்டாரு, என்ன வந்து பார்க்கலையே, நான் நினச்ச மாதிரி அவர் செயல்படலையே, நான் இப்படிலாம் நினச்சிருந்தேனே, இவ்வளவு கீழ்த்தரமாக என்ன நடத்திட்டாரே அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே நொந்துக்கிட்டு அவன் என்ன செஞ்சான், ஒரு மிகப்பெரிய கோபத்தோடு அவன் திரும்பி போனான். மாம்சத்துக்குரியவர்களாக நாம் இப்படி இருக்கிறோமாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்ப்போம். பிரச்சனை எதுவோ அந்த பிரச்சனைக்குரிய காரியத்தை நம்ம ஏற்கனவே நான் முந்தின ஒரு செய்தியில் சொன்னது போல் நம்ம மண்ணுக்குரியவங்க, மண்ணானவங்க. அந்த தாழ்மை நம்மக்கிட்ட எப்போவும் இருக்கணும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமான வேதவசனம் சொல்லுது. ஸோ தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தான் இந்த மேன்மையான அந்த 2 காரியங்களை செய்யும்போது 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை. ஆனால் நிறைய நேரம் இந்த தாழ்மைக்கு இடம் கொடுக்க முடியாமல், ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நம்மளை தாழ்த்தி விட்டு கொடுக்க முடியாமல், ஆண்டவர் அனுப்புகிற தூதர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல், வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக ஜீவித்து அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாக காணப்படுதோம். இப்பொழுதும் கூட இந்த நாட்கள்லையும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வை எதிர்பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல காத்திருக்கலாம். ஆண்டவர் மூலம், ஒரு எளிய மனிதர்கள் மூலம், நம்ம பார்வைக்கு அற்பமாக தெரிகிறவங்க மூலம் வரக்கூடிய சாதாரண ஆலோசனைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து பாருங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தகப்பனா இருப்பார். அப்படி அவர் போகும்போது அதுக்கு அடுத்த 13வது வசனம் சொல்லுது, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, ஒருவேளை அவர் கூட வந்த அவருக்கு வலதுகையும் இடதுகையுமா இருக்கிற ஒரு ஊழியக்காரங்களா கூட இருக்கலாம். எல்லாராலையும் கோபமாக இருக்க ஊழியக்காரங்கிட்ட, பெரிய மனுஷங்கிட்ட போய் பேச முடியாது. அவங்களுக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம். ஆனால் அந்த ஊழியக்காரர் பிரச்சனை
நேரத்தில் நிதானமாக சிந்திக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால அவர் வந்து அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீதிமொழிகள் சொல்லுது, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அப்படின்னு நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை அவங்க 2 பேரும் முதல்ல பேசிஞ்சிருக்கலாம். இவர் என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பாரு. இவர் உன்னோட ரதத்தை தந்துட்டு போ, உன் குதிரையை தந்துட்டு போ, இல்லை உன் கையில் இருக்க வெளியே பூரா இன்னும் எனக்கு வேணும்னு கேட்டால் கூட நம்முடைய தேசத்துலேருந்து வர சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனால் அதெல்லாம் கேட்காம இந்த மனுஷன் ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தாரு. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பார்க்கலாமே, எங்கெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, இவருக்கு சுகமாகலை, இந்த காரியத்தை அவர் செய்து பார்க்கலாமேன்னு தனக்குள்ளே பேசிட்டு தான் கட்டாயம் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா அப்படின்னு நல்லா கேட்டார். உள்ள வீடு நிறையா எனக்கு பொண்ணு வேணும், நீ கொண்டு வந்திருக்கிற ரதம் நிறையா எனக்கு வெள்ளி வேணும், இல்லை இந்த ஊரில் உன் அரண்மனையை போல் எனக்கு ஒரு அரண்மனை கட்டி தரணும்னு சொல்லியிருந்தா கூட நீர் செஞ்சிருப்பீர் அல்லவா. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். அப்போ தான் நாகமான் யோசித்து பார்த்தாரு, ஆமாம் கட்டாயம் நான் செய்திருப்பேன். அப்போ அவர் அதெல்லாம் சொல்லாமல் ஒரு சின்ன காரியம் சொன்னார், ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்றார்கள். இதுதான் ஆவிக்குரிய சிந்தை, இதுதான் ஆவிக்குரிய கண்ணோட்டம். ஒருவேளை அவர் பெரிய காரியத்தை கேட்கல, மலையை பெரட்டி கரலில் தள்ள செய்யலை, உம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் கேட்கல. உங்கள் ஈகோவை பார்த்துக்கிட்டு, உங்கள் அந்தஸ்தை பார்த்துக்கிட்டு, நீங்கள் எதிர்பார்த்தபடி அவர் செய்யலைங்கிறத நினச்சிக்கிட்டு, நான் இறங்கி இந்த யோர்தானில் போய் குளிக்கணுமா, இந்த கலங்கி போன யோர்தானில் போய் நான் குளிக்கணுமா, எங்கள் ஊரில் என்ன அழகாக தண்ணி போகுதுன்னு சொல்லி நம்முடைய சுய பெருமையை பேசிக்கிட்டு, சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, சுய எதிர்பார்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, இந்த சின்ன எளிய ஆலோசனையை உள்ள அவர் செய்ய முடியாத ஒரு காரியத்தை உங்ககிட்ட கேட்கல, உங்களால் செய்ய முடிஞ்ச ஒரு காரியத்தை தான் கேட்டிருக்காரு. அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்லி ஞானமாக ஒரு ஆலோசனையை அவனோடு வந்த சகோதரர்கள் கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை இவங்க எளிய ஊழியக்காரங்க, அவர்கிட்ட வேலை பார்த்தவங்க தான் இவங்க. ஒருவேளை நிச்சயமாக என்ன செஞ்சுருக்கலாம், இந்த தேவனுடைய மனுஷனை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் முந்தையே அறிந்தவர்களாக தான் இருந்திருக்கணும். அதனால தான் அவ்வளோ தூரம் வந்து அவங்க அந்த தான் அறிந்து கொண்டதை அந்த மகன்கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த மகன் மேலே பிரியம். இன்னொன்று ஆண்டோடைய கிருபை நாகமான் மேலே இருந்துச்சு. ஏன்னா நாகமான்கிட்ட இருந்த இன்னொரு பெரிய ஒரு நல்ல காரியம் என்னென்னா, சிறு பெண்ணோட ஆலோசனையும் அவர் ஏற்றுக்கொண்டார், இந்த ஊழியக்காரங்களோட ஆலோசனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ தன்னிடத்துல இருக்கிற அந்த உண்மையாக இருக்கவங்களை நேசிக்கக்கூடிய இருதயம் இருந்தது, தன்னிடத்தில் உண்மையாக இருக்கிறவங்கள சந்தோஷமாக வைத்துக்கிடக்கூடிய இருந்தது. ஆனால் முன்கோபமும் வரட்டு கௌரவமும் நிறையா இருந்துச்சு. இது அவரோட பலவீனம், அது அவரோட பலம். ஸோ ஆண்டவர் இந்த பலவீனத்தை பெருசுப்படுத்தாமல் இந்த நாகமான சுகமாக்க சித்தம் கொண்டதுனால அவர்கிட்ட இருந்த நல்ல அந்த பண்புகளை அவருக்கு கண்டு, அவர்கிட்ட இருந்த அந்த தாழ்மை, எளியவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சிந்தனைலாம் இருக்கிறத பார்த்து அந்த சுகத்தை அவருக்கு கொடுக்கணும்னு ஆண்டோடைய சித்தம் இருந்ததுனால அந்த நேரத்தில் அவருடைய மைண்டை டைவெர்ட் பண்ண இந்த ஊழியக்காரர்களை அனுப்பி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை கொடுத்தாரு. அப்பொழுது அவன் இறங்கி, இப்போ தான் ரதத்தை விட்டு நாகமான் இறங்கவே செஞ்சார். இது வரைக்கும் ரதத்தை விட்டு அவர் இறங்கவே இல்லை. அவர் வெளியே வந்து நின்று என்னை தொட்டு சுகமாக, நான் ரதத்தை விட்டு இறங்க மாட்டேன், அவர் வந்து ரதத்தில் வந்து எனக்கு ஜெபம் பண்ணுவாருன்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். இப்போ ஆண்டவர் அவருடைய ரதத்தை விட்டு அவர் இறங்கினார். தன்னோட பெருமையான எண்ணங்களை, தன்னுடைய மேட்டுமையான எண்ணங்களை, தன்னுடைய சுய அந்தஸ்து, கௌரவங்களை, பெருமைகளெல்லாம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி, எப்படி யாக்கோபு எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி தேவனுடைய சமூகத்துக்கு வந்தானோ அதை போல் தன்னோட எல்லா காரியங்களையும் விட்டு இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இப்போ தான் நாகமான் தனக்குள்ள ஒருவேளை அவன் சீரியா தேசத்தனாக இருந்தான், எல்லா உலக பிரகாரமான மேன்மைகளும் இருந்தது, ஆனால் ஆண்டவரை குறித்த தெளிவான ஒரு சிந்தை இல்லாமல் இருந்துச்சு. அவன்கிட்ட பக்தி இருந்துச்சு, ஆனால் தெளிவு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் அவன் இறங்கி அந்த தேவனுடைய மனுஷன் வார்த்தையை அவன் விசுவாசித்து இந்த வெளிய ஊழியக்காரர் சொன்ன ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு யோர்தானில் போய் இறங்கி சரியாக 7 தரம் முங்கி எழும்பின போது அவன் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை விட, எதிர்பார்த்த சுகத்தை விட மேலான சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் மாம்சம் மாறி சிறு பிள்ளைய போல் அவனோட மாம்சமும் மாறிச்சு, அவன் இருதயமும் மாறிச்சு. இஸ்ரவேலில் இவர் தான் மெய்யான தேவன்கிற தொடர்ந்து வர பகுதியில் அவன் அறிக்கையிட்டதை நம்ம பார்க்குறோம். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உடனே திரும்பி என்ன செய்கிறான் அப்படின்னா, ஓட்டமாக
தேவ மனுஷனுக்கு அதே ரதத்தில் ஏறி எல்லா ஜனத்தையும் கூட்டிகிட்டு அதே தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக வந்து நின்று அடுத்த வசனம் சொல்லுது. நம்ம பார்த்தோன்னு சொன்னோம். ரதத்தை விட்டு இறங்காத மனுஷன் இப்போ தேவனுடைய மனுஷனை தேடி வீட்டுக்குள்ள ஓடி போய் அவை முன்னால் நின்று ஆண்டவரே மெய்யான தேவன்னு சொல்லி அறிக்கை பண்ணுறதை நம்ம பார்க்கோம். இதுதான் ஒரு மெய்யான மனம் திரும்புதல், மெய்யான தாழ்மை. அப்படிப்பட்ட மெய்யான தாழ்மையும் மெய்யான மனம் திரும்புதலையும் மெய்யான ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நாகமான கொண்டு வந்தது அந்த எளிய ஊழியக்காரனுடைய ஆவிக்குரிய சிந்தையோடு பேசிய, ஒரு ஆவியின் சிந்தையோடு பேசிய எளிய ஊழியக்காரனுடைய வார்த்தைகள். உள்ள நாகமானோட மாம்சீகமான கோபம் வந்து அவன் சுகத்தை பெற்றுக்கொள்வதை தடை செய்து அவனை திரும்பவும் குஷ்டரோகியாவே திரும்ப போக பண்ண பிரயத்தனம் பண்ணிச்சு. ஆனால் ஒரு ஆவியின் சிந்தையுள்ள எளிய ஊழியக்காரனுடைய நல்ல ஆலோசனை அவனை ஒரு ரட்சிப்புக்கு நேராக, விடுதலைக்கு நேராக வழி நடத்தியது. இந்த நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? ஒரு பிரச்சனையின் போது மற்றவர்கள் சொல்லக்கூடிய மற்றவங்களை முதல்ல நம்மளோட உலக பிரகாரமான அந்த மேட்டிமையான எண்ணங்களை விட்டு நமக்குள்ளே ஒரு வெளியே காட்டுட்டா கூட உள்ளுக்குள்ளே நான் யார் தெரியுமா, என்னோட அந்தஸ்து என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் நம்மளை கையெடுத்து வணங்கணும், மற்றவங்களாம் நம்மளை தேடி தேடி வந்து பேசணும். அப்படிலாம் சில நேரம் நமக்குள்ளே என்னது ஒரு மேட்டிமை, நம்ம இடத்த விட்டு நம்ம அசைய மாட்டோம், எல்லாரும் நம்மளை தேடி தான் வரணும், நம்ம இடத்துக்கு தான் வரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். அது நிமித்தம் கூட அதெல்லாம் கூட ஒரு மாம்சிகமான சிந்தனை தான். உலகத்தை போல மற்ற உலக மனிதர்களை போலவே நம்ம ஜீவித்து கொண்டே இருந்தோம்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது, நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எப்போ அந்த உலக பிரகாரமான மேன்மைகளெல்லாம் தூர தள்ளிட்டு எளிய சிந்தனைக்கு அந்த மெய்யான தாழ்மைக்கு நம்ம இடம் கொடுத்து ஒன்றுமில்லை நான் ஐயா அப்படிங்கிற அந்த உம்மாலன்றி ஒன்று செய்யன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அந்தபடி எல்லாவற்றையும் எல்லா மேன்மைக்கும் மகிமைக்கும் சொந்தக்காரர் தேவன். அவர் என்னிலிருந்து பிரகாசிக்கிறது தேவனுடைய வெளிச்சம்தான், நான் இல்லை, நான் அவருடைய கரத்தின் கருவி மட்டும்தான் அப்படிங்கிறதுனால உணர்ந்து எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இருதயம், எல்லாரையும் மதிக்கக்கூடிய இருதயம், நம்முடைய தேவைக்கு நாம் இறங்கி போய் செயல்படுகிற காரியம் இல்லை. மற்றவங்களோட தேவைகள் வரும்போது அவங்களுக்கு எந்த ஒரு காரியத்தினாலும் தேவனை முன்ன வைக்கிறது, தேவனுக்கு பிரியமானதை செய்கிறது. அப்படி நம்ம செயல்படும் போது நாம் அநேகரை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்துகிற கருவிகளாக இருப்போம். ஒருவேளை இவை சுகம் பெற்றா நமக்கு என்ன, சுகம் பெறட்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனம் நிற்கும் போது 2 பேர் தைரியமாக அந்த கோபத்தில் அவன் என்னன்னாலும் செய்வான்னு தெரியும். அவன் நம்ம பதவியிலேருந்து தூக்குனாலும் சரி, இல்லை அந்த நேரத்தில் அவன் வேற எதுவும் செய்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நற்செய்தியை போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு அந்த தைரியமாக சொன்ன அந்த ஊழியக்காரரோட ஆலோசனை அந்த இடத்துல அவனுக்கு விடுதலையை தந்துச்சு. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? இல்லை எந்த சூழ்நிலையிலும் நமக்கு தெரிந்த நற்செய்தியை, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எண்ணத்தை, அந்த வார்த்தை சரியாக சொல்லக்கூடிய ஞானத்தை ஆவண்டவர் தான் அவங்க இருதயத்தில் கொடுத்தாரு, அவங்க வாயில் போட்டார். ஏன்னா மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருக்கும், அந்த நாவின் பிரதியத்திரமும் கர்த்தரால் வரும்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த நாவின் பிரதியத்திரம் கர்த்தரால் வந்தது. இந்த எளிய ஊழியக்காரர் போய் அவ்வளோ அழகாக சொல்லுதாங்க பாருங்கள், நீ பெரிய காரியத்தை கேட்டால் செஞ்சிருப்பீர், ஆனால் இந்த சின்ன காரியத்தை செய்ய வேண்டி எத்தனை அதிகம் அப்படின்னு. ஸோ அதை செய்தார். நாகமான் தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நாமும் அப்படியே செய்து இந்த ஆவிக்குரியவர்களாக ஜீவித்து நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களெல்லாம் ஜெயித்து ஜெயமடிக்கிறவர்களாக வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.